ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த அந்த டிராயிங் பெயிண்ட் டிராயிங் வந்து எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா P10 மாடியூல், அடுத்து பார்த்தீங்கன்னா ESP8266, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த கனெக்ஷன் டயக்ராம்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. P10 எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாடியூல் வந்து எப்படி வந்துட்டு எல்இடிலாம் அரேஞ்ச் ஆகிருக்கு, இந்த மாடியூலை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி வெதர் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஸோ அதவே நான் திருப்பி எடுத்து இங்கே பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. உங்களுக்கு P10 வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வெதர் அப்ளிகேஷனை போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான கார்டு வந்து இங்கே சைடில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி அந்த வீடியோவை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டயக்ராம். ஸோ இதில் இருக்க கனெக்ஷன் டயக்ராமை பார்த்து அப்படியே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோடு. ஸோ இந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் கொடுக்குங்க. இந்த கோடில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்ற ஃபீச்சர்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன், ஒன்றும் கிடையாது. ESP வெப் சர்வர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் நம்மளோட ESP கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா P10க்கான லைப்ரரிஸ், இந்த P10 ஒர்க் ஆகக்கூடியதுக்கான லைப்ரரிஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ். ஸோ ஐகான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின் P10க்கான அரேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அரேஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லெட்டர்ஸ் அண்டு ஐகான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா, நம்ம யூஸ் பண்ண ESP வெப் சர்வர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சர்வரில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருப்போம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ். ஸோ இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கலரை கெட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் வந்து இன்புட்டாக கொடுக்கக்கூடிய அந்த பிக்சல்ஸு என்ன கலருன்றதை கெட் பண்ணி நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ESPக்கு அனுப்புவோம். ஸோ அந்த ESPலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபெச் பண்ணி இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கலரையும் XY ஆக்சிஸையும் ஃபெச் பண்ணி அந்த மெயின் அரேயில் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒய்ஃபைல ESP8266 ஹாட்ஸ்பாட்னு இருக்கும், அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 12345678. அதை வந்து இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா IP அட்ரஸ் 192.168.4.1 அதை அடிச்சுட்டு நீங்கள் ரீலோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் வச்சாலே தெரியும் XYயோட ஆசிஸ்லாம் என்னென்னுட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் ஒரு சின்ன டீபக் இருக்குது. என்னென்னா இங்கே நம்ம கிளிக் பண்ணோம், அதாவது 128வது LED நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ரோ ஃபுல்லாமே வந்து இதாகுது. ஸோ அது வந்து ஸ்மால் பக் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரோவில் வந்துட்டு 4 and 5 நினைக்கிறேன், 3 4 4 and 5 அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து 3 and 4 4 and 5 வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம். ஸோ அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மொத்த LED வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலாப்ஸ் ஆகுது. ஸோ நான் கோடிங்கில் ஏதோ ஸ்மால் பக் இருக்குது. ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வேணால் அப்டேட் பண்ணி சொல்கிறேன். நான் அதை இப்போ தான் நோட் பண்ணேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் அழகாக ஒன்று வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ரீசெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வரைஞ்சிடும். உங்களுக்கு அழிக்கணும் அப்படின்னா இந்த இடத்த அழிச்சிக்கலாம். ரீசெட் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக வரைஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம காமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.